எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அது என்ன அப்படின்னா வாசிப்பு. வாசிப்பு அப்படின்றது வந்து எப்ப ஆரம்பிச்சது எனக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரொம்ப சின்ன இளம் பிராயத்துல. எங்க அம்மா வந்து தொடர்ந்து நெறைய புத்தகங்கள வாசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்து வார இதழ்கள் வந்து கல்கி, குமுதம் இது வந்து தொடர்ந்து வந்துரும். ஆனந்த விகடன். இது 3ம் தொடர்ந்து வரும். அதேபோல தினமணி நாளிதழ் வந்து வீட்டுக்கு வரக்கூடியதா இருந்தது. இவற்றையெல்லாம் வந்து இந்த புத்தகம் வந்து முதல்ல வந்த உடனே அம்மா சொல்லுவாங்க, "அது வாசனை கூட போக்கூடாது. நான் வந்து முதல்ல நான் தான் வாசிக்கணும். அது கசங்குனா எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்லி அம்மா தான் முதல்ல வாசிப்பாங்க. நாளிதழ்கள வந்து அன்று இரவு பொழுதுல எங்களுக்கெல்லாம் உணவு குடுத்து முடிச்சுட்டு, எல்லாரையும் வட்டமா உட்கார வச்சு தலைப்பு செய்திகள வாசிச்சு காமிப்பாங்க. விளையாட்டு செய்திகள வாசிச்சு காமிப்பாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்தே வீட்ல வந்து அம்மாக்கு இருந்த ஒரு வாசிப்பு ஆர்வத்தினால, அந்த செய்திகள எங்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அது எப்படி வளர்ந்துச்சுன்னா, நான் ஒரு 3ஆம் வகுப்புலாம் படிக்கும் பொழுது, கோடை விடுமுறை காலத்துல, என் பள்ளி தோழர்களோட தோழர் தோழிகள்லாம் பக்கத்து வீட்ல இருக்காங்க இல்லையா? அப்படி 4, 5 பேர் சேர்ந்து ஒரு வீட்ல ஒரு நாளைக்கு மார்னிங் டைம்ல, ஆஃப்டர்நூன் டைம்ல இங்க விளையாடணும் அப்படின்னு நாங்களே ஒரு திட்டமிட்டுட்டு அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும். அவங்க வீட்ல அம்புலி மாமா, சுட்டி குரங்கு கபீஷ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள். அந்த மாதிரி இரும்பு கை மாயாவி அப்படின்னு சொல்லி எல்லா தமிழ் கார்ட்டூன் புத்தகங்கள்லாம் அங்க இருக்கும். இதுல யார் முதல்ல எடுத்து எதை யார் படிக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் எங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு போட்டா போட்டியோட அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நாங்க உட்கார்ந்து படிப்போம். அப்படி ஆரம்பத்துல எல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த படக்கதை புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, எந்த வரிசையில படிக்கணும், இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகணும், பக்கத்துல இருக்கிறதுக்கு போகணுமா கீழே போகணுமா அப்படின்னு கூட தெரியாம எழுத்து கூட்டி இந்த படங்களை முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சு, இந்த குரங்கு மரத்துல இருந்து தாவறதும், அதுவும் சுட்டி குரங்கு கபீஷ் வந்து தன்னுடைய வாலை நல்லா வளர்த்துக்கும். அதையெல்லாம் படிக்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற இதுலதான் என்னுடைய படிப்பு அந்த வாசிப்பு ஆர்வம் வந்து அப்படி ஆரம்பிச்சது. அப்போ அந்த மாதிரி புத்தகங்களை அறிமுகப்படுத்தின அந்த தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வந்து ரொம்ப நன்றியோடு இப்ப வந்து நான் நினைவு கூறுறேன். அவங்க வீட்டுலதான் இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தேன். எங்க வீட்டுல வாங்கின ஆனந்த விகடன், கல்கி, குமுதம் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து சும்மா அட்டை படத்தை பார்க்கிறதோட இருந்த அந்த நிலை தாண்டி இப்போ வந்து நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என் தோழியோட வீட்டுல போய் இந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் வீட்டுல கேட்க ஆரம்பிக்கும் பொழுது எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன எந்த செய்திகள் அப்பெல்லாம் வந்து மளிகை சாமான்லாம் வந்து பேப்பர்ல தான் பொட்டலம் கட்டி பட்டு வரப்படும். அதுல வந்து துணுக்குகள் அது மாதிரி எல்லாம் இருக்கும். நீ முதல்ல சின்ன விஷயங்களை எழுத்து கூட்டி படிக்கிற அந்த பழக்கத்துக்கு வந்தாதான் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தொடர்ந்து வாசிக்க முடியும்னா, எந்த கடையில இருந்து எந்த ஒரு பொருள் மளிகை சாமான் வந்தாலும் முதல்ல அந்த பேப்பரை விரிச்சு அது கார்னர்ல இருக்கக்கூடிய துணுக்கு செய்திகளை படிக்கிறது பழக்கமாச்சு. இப்படியான ஆர்வம் வாசிப்புகள், அதுக்கப்புறம் கல்கியோட தொடர் அந்த பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி வாசிப்புகள் என்ன என்ன நான் வளர இந்த வாசிப்பும் கூட சேர்ந்து வளருது. நான் முறையாக தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் படிச்சிருக்கேனா அப்படின்லாம் இல்லை. எல்லாரையும் போல சராசரியாக ஒரு பள்ளி இறுதி ஆண்டு அதை முடித்து வந்து கல்லூரியில வந்து கணிதம், அதற்கப்புறம் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதற்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு யோகா, இப்படிதான் என்னுடைய கல்வி தகுதி இருந்தது. இப்பொழுது நான் பேசுறதெல்லாம் சில பேர் பார்க்கும்பொழுது உங்களுடைய உச்சரிப்பு நல்லா இருக்கு, நீங்க பேசுற தமிழ் நல்லா இருக்கு அப்படின்னா, இதற்கெல்லாம் எது மூலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்ச இந்த வாசிப்பு தான். இந்த வாசிப்பு அப்ப எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, எனக்கு புரியாத ஒரு உலகத்திற்குள்ள அது என்னை அழைச்சிட்டு போச்சு. நான் அதுவரையும் பெருசா எங்கேயும் பயணம் செஞ்சது இல்ல. வீடு, நண்பர்கள், உறவினர்கள் இப்படின்ற ஒரு எல்லைக்குள்ளேயே இருந்திருந்த ஒரு இளம் பிராயத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்த என்னை அப்பொழுதே இது கற்பனையான வேறு ஒரு உலகத்திற்கு என்னை அழைத்து சென்றது இந்த வாசிப்பு. இந்த வாசிக்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஒரு காட்சி விரியும். இதுதான் வாசிப்போட ஆகச்சிறந்த ஒரு பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேர்டு நம்ம பார்க்கும் போதே ஒரு விஷுவலாக, ஒரு காட்சியாக அந்த வார்த்தை நமக்குள்ள மாறுது இல்ல, அதுதான் மிகச்சிறந்த ஒரு செயல். அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தாக்கம்
அப்படின்றத வாசிப்புல நான் உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி காட்சியாக எல்லாம் மனசுல மனக்கண்ணுல அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த விஷுவல் தான் என்னுடைய உலகமாவே நான் நினைச்சுக்குவேன். நான் ஒரு கதையை வாசிக்கிறேன்னா அதனுடைய கதாநாயகி இப்படி இருக்காங்க, அந்த கதையை படிக்கும் பொழுது இப்படி இருக்காங்க, அதுல காட்சியில வர அங்க பாத்திரங்கள்லாம் இப்படி இருக்குன்னா அதற்கு ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல. ஒரு மணியமோ ஒரு ஜேவோ ஒரு அரசோ யாரோ ஒருத்தர் வரைந்திருக்கக்கூடிய அந்த படங்களையும் பார்க்கும் பொழுதும் மாருதி அப்படியெல்லாம் தத்ரூபமாக அந்த கண்கள் அந்த பெண்ணுடைய வடிவம் அந்த சேலையில இருக்கிற டிசைன்ல இருந்து அப்படி இருக்கும். அப்படியே அதையெல்லாம் பார்த்து இந்த காட்சி நம்ம உருவகப்படுத்தி இருக்கக்கூடிய கதையை வாசிக்கும் போது இது கூட வரக்கூடிய இந்த ஓவியம் இதெல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துதுங்களே, அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு இன்பம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அப்ப வந்து அவங்க எந்த கருத்துல அதை எழுதினாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா வாசித்தல் பிடிக்கும். அதனால நான் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து இளம் வயதுல வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிஞ்சது. அதை அலசி ஆராய்ந்து பார்க்க தெரிஞ்சதா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆனா வந்து நிறைய விஷயங்களை வந்து என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வளரிளம் பருவத்துல எல்லாம் +1 +2ல எல்லாம் எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள். அந்த இதுல பார்க்கும்போது இன்னும் ஆழமா பாலகுமாரன், சுஜாதா இந்த மாதிரியான ஆசிரியர்கள் ஒரு அறிமுகம் கிடைக்கும் பொழுது நிறைய படிப்போம். ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல போய் பாத்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் ஃபுல்லா பாலகுமாரன் இருக்கும். இன்னொருத்தர் வீட்டுல பாத்தீங்கன்னா சுஜாதாவா இருக்கும். இப்படி 2 பேரும் முட்டி மோதி அந்த அவங்க வாசித்ததை வச்சு வந்து விவாதம் செய்யறத பார்க்கும்போதே என்னடா இவங்க இவ்வளவு பேசுறாங்க, நாமளும் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டி அப்படி படிப்படியாக வந்து பக்தி இலக்கியங்களுக்கு போய் அப்புறம் அப்படியெல்லாம் வந்து இப்ப வந்து பொது சமூகத்தை பார்க்கக்கூடிய ஆஹ் எதற்கு இந்த பிரச்சனைகள், இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்றதெல்லாம் நோக்கி பொதுவான ஒரு விஷயங்களுக்கான தேடல்களுக்குள்ள போய் எப்போ அக்குபஞ்சர் யோகா அப்படின்னு வந்தப்போ இந்த மருத்துவம் சார்ந்த நூல்களை தேடி படிக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு வந்து இப்படி வாசிப்பு ஒரு நாளைக்கு நான் குறைந்தது அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் தூங்க போறதுக்கு முன்னாடியாவது 10 நிமிஷமாவது புத்தக வாசிப்பு. நான் சொல்றது புத்தகத்தை கையில தொட்டு என் கண்களால் பார்த்து வாசிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அப்படி இந்த வாசிப்பு வந்து இன்றைக்கு வரையும் என்னோட மூச்சு மாதிரி கூட தொடர்ந்துகிட்டே வருது. இது பல கதவுகளை எனக்கு திறந்திருக்கு. எப்படி அப்படின்னா முதல்ல இப்ப எல்லாம் வந்து லோன்லினஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் வாசிப்புல செலவழிக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த நேரம் போனதே தெரியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஒரு சேர் ஒரு புக் இருந்தா போதுங்க, எல்லா இடத்துலயும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் வாசிக்க முடியும். இதுதான் வாசிக்கணும் அதுதான் வாசிக்கணும் அப்படின்றதும் இல்லை, எதை கொடுத்தாலும் வாசிப்பேன். கதை சில பேர் சொல்லுவாங்க சில கட்டுரையெல்லாம் படிச்சா எனக்கு தூக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, கட்டுரையா கதையா கவிதையா அதுவா எதுவாக இருந்தாலும் நான் வாசிப்பேன். இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நிலையில வாசிப்பு சில விஷயங்களை நோக்கி அதாவது சில கிறுக்கல்களை என்னை செய்ய வச்சுச்சு. அப்ப நான் சில முயற்சிகளை செஞ்சு பாக்குறேன். இப்ப என்னுடைய முயற்சியில சில ஹைக்கூக்கள் எழுதுவது, சில கவிதைகள் எழுதுவது, சில மனசுல தோன்ற எண்ணங்களை அப்ப சில ஹைக்கூக்கள் எல்லாம் சில புதினங்கள்ல மின்னிதழ்கள்ல வெளிவந்திருக்கு, சில கவிதைகள் வெளிவந்திருக்கு. இதையெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக போடலாம் அப்படின்ற ஒரு சிறிய எண்ணம் கூட இப்ப வந்திருக்கு. அப்படின்றது வாசிப்பு வந்து நம்மளை எப்பொழுதும் உற்சாகமாக எப்பொழுதும் நல்ல மனநிலையில் மனச்சமநிலையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பரந்துபட்ட விரிந்துபட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக, நம்மளுடைய கற்பனையை மேம்படுத்தக்கூடியதாக, ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை வாசிப்பு வந்து நமக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்றைக்கும் நாம் இளமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மூளை செல்கள் எப்பொழுதும் இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படியான ஒரு இயக்கத்தை வாசிப்பு கொடுக்குது. வாசிப்பை நேசியுங்கள், நீங்களும் என்றும் இளமையோடு இருங்கள். நன்றி.